ஜும்மை நக்கலே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அட இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. நாளை வெறும் கனவு அதை நானே நம்பணும். நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். தேங்க்ஸ். அச்சச்சோ, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அப்படியா? சாரி. நான் தான் சாரியும் சொல்லணும், நீங்க அதையும் சொல்லக்கூடாது. சரி, அப்ப நான் என்னதான் செய்யறது? இந்த சுச்சுவேஷனுக்கு நானும் ஏதாவது செய்யணும்ல. என் பங்குக்கு ஒரு பாட்டாவது பாடிடுறேன். அப்படியா? பாடுங்க. நம் தேன தாளம் வரும், புதுராகம் வரும், பலபாவம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். நம் தேன தாளம் வரும், புதுராகம் வரும், பலபாவம் வரும், அது சந்தன மல்லிகை வாசம் வரும். சரி போதும், இறக்கி விடுங்க. அதுக்குள்ளே வா. ஏன்? உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே டிராப் பண்ணிடுறேன். Oh my God, நீங்க என்ன பஸ்ஸா இல்ல காரா? என்னைய கொண்டு போய் டிராப் பண்றதுக்கு இறக்கி விடுங்க. நான் பஸ்ஸோ இல்ல காரோ இல்ல, அதுக்கும் மேல அதுக்கு மேல நான் ஏரோப்ளேன் தான் இருக்குது. ஏரோப்ளைன் இல்லைங்க, ட்ரெயின். என்னது, ட்ரெயினா? ஆமாங்க, என் சட்டையை நீங்க பின்னாடி பிடிச்சிக்கங்க. நம்ம சிக்கு புக்குன்னு போலாம். நல்ல காமெடியா பேசுறீங்க. பிடிச்சிருக்கா? என்னது பிடிச்சிருக்கா? காமெடி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்ப சரி, வாங்க போலாம். ஐயோ, நான் வரல, இறக்கி விடுங்க. சரிங்க. ஆமா, நீங்க என்ன இங்க பண்றீங்க? ஏன் நான் இங்க இருக்க கூடாதா? எனக்கு மட்டும் தோட்டத்துக்கு வரதுக்கு உரிமை இல்லையா? ஆக்சுவலா இந்த கேள்வியை நான் தான் உங்களை பார்த்து கேட்கணும். நீங்க யாரு? பேக்கோட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, நான் ஏய்யா சின்ராசி. மம்மி. என்னது, மாமியா? ஆமாம்மா, இவன் தான் என் மாமி. பேரு சின்னராசி. Oh my God, உங்க மகனா இவரு? நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆன்ட்டி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க டைரக்டர்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா? மம்மி. ஆமையா, நான் தான் சொன்னேன் உன்னை பத்தி. பாடம் எடுக்க வேலைக்கு படிச்சிருக்கால, அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ சொல்லுப்பா. அது வந்து தெரியும், எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஆன்ட்டி உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கும் எல்லாம் தெரியும். அப்படியா? ஆமா டைரக்டர், என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு டைரக்டரை சந்திப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் எங்க தோட்டத்துல. அப்படின்னா நீங்க ஏய்யா சின்னராசி, இந்த பிள்ளை நம்ம தோட்டத்து முதலாளி இருக்காவல்ல, அவியலோட போவா. அப்படியா மம்மி? ஆமையா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க டைரக்டர்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தாங்க உங்களை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஓகே, நம்ம இன்னும் அதிகமா பேசுவோம், பழகுவோம். கண்டிப்பா நீங்க பாடம் எடுத்தீங்கன்னா எனக்கு தான் நீங்க ஹீரோயின் சான்ஸ் கொடுக்கணும். ஓ, அப்படிங்களா? ஆமையா, இந்த பிள்ளை சினிமால நடிக்கணும்னு தான் சுத்திக்கிட்டு இருக்கு. நீ எடுக்க வாரத்துல அந்த பிள்ளைய நடிக்க வச்சிரு. அப்படியா மம்மி? வச்சிருவோம். வச்சிருங்க. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேரு? என் பேரு அஞ்சலி. நைஸ் நேமுங்க. தேங்க் யூ, நீங்களும் ரொம்ப நைஸ். நான் பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய். அஞ்சலி. ஏய்யா சின்னராசி, அந்த பிள்ளை வீட்டுக்கு போகாம இருக்கா. நீ பாடம் எடுக்கும்போது அந்த பிள்ளைய கூப்பிட்டுக்கப்பா, நல்லா நடிக்குமே.
ஏம்மா நான் எங்கம்மா படம் எடுக்கிறதுக்காக படிச்சேன். பாடம் தானப்பா எடுக்க போறேன்னு சொன்ன அம்மா கிட்ட. அம்மா அது போட்டோ வீடியோ கவரேஜ்மா. ஏய் சின்ன ராசி அதுவும் பாடம் தானே. ஆமா அம்மா கிட்ட கூட சொன்னியா சின்ன படம் எடுக்கேன்னு. அம்மா அது சின்ன படம் இல்லம்மா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அதான்ப்பா அதுவும் பாடம் தானே. ஆமா அததான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் சின்ன படம் எடுத்திருக்கான், இனி பெரிய படம் எடுப்பான்னு சொல்லி வச்சிருக்கேன். பெரிய படம் எடுக்கும்போது அந்த பிள்ளைய கூப்பிட்டுக்க, நல்ல நடிப்பேன்னு சொல்லுவா. சரிம்மா. வாப்பா பையனு குடிப்ப பைய தூக்கிக்க. சரிம்மா நீங்க போங்க வாரேன். அன்பே டயானா, நீதான் இனி என் காதல் மைனா. ஷில்பா, ஏய் ஷில்பா, ஷில்பா என்னதான் பண்ணுவானே தெரியல. ரூமுக்கு போனா அந்த ஆளு உட்காந்துக்கிட்டியா, கேட்டா கால் வலிக்குது கை வலிக்குதும்பா. கூப்பிட கூட இறங்கி வரதே கிடையாது. ஒரு தடவை நம்மளே மேலே ஏறி ஏறி போக வேண்டியதா இருக்கு. பேசாம ரூமை கீழே மாத்த சொல்லிடணும், அதான் எல்லாருக்கும் நல்லது. ஏய் ஷில்பா, இதுக்கு மேல கூப்பிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. ரூம்ல போய் படுத்து தூங்கினாலும் தூங்கியிருப்பா. என்னன்னு மேலேயே ஏறி போய் பார்ப்போம். ஷில்பா, ஏய் ஷில்பா, அத்தை சத்தம் கேக்குது. அப்படியே நம்ம சத்தம் கொடுக்காம படுத்துக்கிடுவோம். ஷில்பா உன்னதான், என்ன பண்ணிட்டு இருக்கா? வாங்க. என்னது வாங்கலா? நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா? கூப்பிட்டா என்னத்தையும் கீழே இறங்கி வர மாட்டியோ? நல்லா வந்து பெட்ல படுத்து கிடக்கா. என்னாச்சு இப்போ? கை வலிக்குதா கால் வலிக்குதா? ஏதாவது ஒரு நோக்காடு வந்துருமே. ஒரு வேலையும் செய்யறதில்ல, ஆனா நோக்காடு மட்டும் வந்துடும். என்னன்னே தெரியல, தலை சுத்துது. என்னது தலை சுத்துதா? ஏன் என்னாச்சு தெரியல, தலை ரொம்ப சுத்துது. என்னால உட்காரவே முடியல, அதான் படுத்து கிடக்கேன். ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருத்தியோ? இல்ல உடனே தூங்கிட்டேன். பேரவியும் சம்மந்தமே இல்லாம தலை சுத்துது, அதான் தெரியல. உங்க வீட்டுல இருக்கும்போது இப்படிதான் அடிக்கடி தலை சுத்துமா? இல்ல எனக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் தலை சுத்துனதே இல்ல. எங்க வீட்ல எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை கூட வந்ததே கிடையாது. காய்ச்சல் தலைவலி ஜுரம் வயிற்று வலின்னு நான் ஒரு நாள் கூட படுத்ததே கிடையாது. இங்க வந்த பிறகுதான் எல்லாம் வருது. நீ என்ன சொல்ல வரப்போ? அது ஒண்ணு இல்ல, அங்க வேலை செய்ய மாட்டேனா, இங்க வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கேனா, அதான் தலை சுத்துதுன்னு நினைக்கேன். ஆமா வேலை செய்யறதுக்குலாம் தலை சுத்திரும். அப்படி சுத்தினா முதல்ல எனக்கும் ரெண்டாவது உங்க மாமாவுக்கு தான் சுத்தணும். அவைய அங்க வெயில்ல கிடந்து வேலை பார்க்காவ, நான் இங்க வீட்டு வேலை மொத்தத்தையும் பார்க்கேன். எங்களுக்குலாம் ஒரு நாள் இப்படி எல்லாம் சுத்தினதே கிடையாது. என் மவன தான் ஆபீஸ்ல போய் வேலை பார்க்க, அவனுக்கு எப்பவுமே இப்படி எல்லாம் சுத்தினது கிடையாது. இது ரொம்ப புதுசாவும் தினுசாவும் தான் இருக்கு. வேலை செய்யறதுக்குலாம் யாருக்குமே இப்படி எல்லாம் தலை சுத்து வராது. பேரவை எதுக்கு தலை சுத்தோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து வேலை பார்க்க முடியுமா முடியாதா? என்னால எழும்பவே முடியாது. எந்த வேலையும் என்னால பார்க்க முடியாது. நான் வரல, நீங்களே போய் பாருங்க. எனக்கு தலை சுத்துது, வாந்தி வர மாதிரி வேற இருக்கு. என்னது தலை சுத்துது வாந்தி வர மாதிரி இருக்கா? ஆமாத்தே அப்படிதான் இருக்கு. புதுசு புதுசா தான் வியாதி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் வந்து படுக்கணும்னு ஒரு அவசியமா இல்ல. கசாயம் காய்ச்சி தர, அதை குடிச்சிட்டு வேலையை பாரு. இல்ல என்னால உட்காரவே முடியல, ரொம்ப தலை சுத்துது வாந்தி வர மாதிரி இருக்கு. எழுந்தாலே மயங்கி விழுந்துருவானோன்னு பயமா இருக்கு. வாந்தி வாந்தியா வருது, எதுவுமே சாப்பிட கூட பிடிக்கல. அதிசயமா இருக்கு, சாப்பிட பிடிக்கலங்கிறது. காலையில நல்லா தானே சாப்பிட்டா, அது இப்ப பிடிக்கல. நல்ல வயிறு மட்டும் தின்னா சாப்பிட பிடிக்காதுதான். ஆமா எத்தனை தடவை வாந்தி எடுத்தா? வாந்தி என்ன எடுக்கல, வாந்தி வர மாதிரி இருக்கு. தலை ரொம்ப சுத்துது, நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. புளிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. என்னது புளிப்பா சாப்பிடணும்னு தோணுதா? வித்தியாசமா தான் உனக்குலாம் நோய் வருது. இது நோய் மாதிரியும் தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நல்ல பிள்ளையா பார்த்து என் மகனுக்கு நான் கெட்டி வச்சேன். எப்ப பாரு ஏதாவது ஒரு நோய். இப்போ தலை சுத்து வாந்தி நோய் வந்துட்டு. இனி விளங்குற மாதிரி தான் நானே எல்லா வேலையும் செஞ்சு தொலைக்கணும். வீட்டு வேலை எதுவும் செய்ய தெரியலன்னா எதுக்கு கெட்டி வைக்காவ? அந்த ஆளை அவியலே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே. நம்மளுக்கு தான் ஒரே சுவாதனையா இருக்கு.
எப்பாடா நல்ல வேலை ஏசிட்டே போயிட்டாவே. இப்படியே ஒரு மாசம் முடியிற வரைக்கும் சொல்லி ஏமாத்துவோம். அப்புறமா டாக்டரை பார்த்தே மாசமா இருக்கான்னு சொன்னவன் சொல்லி ஏமாத்திடுவோம். எப்படியோ ஒரு 4 to 5 மாசத்துக்கு நிம்மதியா இருக்கலாம். அதுக்கு பிறகு உண்மை தெரிஞ்சாதான் பிரச்சனை நடக்கும். அதுக்குள்ள நான் நிஜமாலே மாசமாயிட்டனாலே போதும். அப்ப சொன்னது போய் இதுதான் உண்மைன்னு சொல்லி சமாளிச்சிருவோம். இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டேனே. நான் பாட்டுக்கு ஜாலியா இருக்க போறேன். வேணும்னா அவியலே வேலை பார்க்கட்டும், இல்லைன்னா சும்மா இருக்கட்டும். சோறு தரலன்னா என் புருஷன்ட்ட சொல்லி வாட்டல வாங்கிட்டு வர சொல்லிட வேண்டியதான். கேட்டா சாப்பிட ஆசையா இருக்குன்னு சொல்லி ஏமாத்துவோம். என்னதான் பிரச்சனை இந்த ஷில்பாக்கு? தலை சுத்துங்க, வாந்திங்க, மாங்காய் வேற சாப்பிடணும்னு ஆசையா இருக்குங்க. மாசமா இருக்கவே தானே இப்படிலாம் சொல்லுவாவ. இவ எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா? கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி என்னன்னே புரியலையே. வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கேன். அதான் சாப்பிட்டது ஜீரணம் ஆகாம மயக்கம் வருது, வாந்தி வருது, எல்லாம் வருது போல. ஜீரணம் ஆகுறதுக்கு ஒரு கஷாயம் இருக்கு, அதை போட்டு குடிச்சிட்டு எல்லா வேலையும் பார்க்கலாம். இப்படியே போய் படுத்துக்கிட்டா சரியாயிருமா? நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சு தொலைக்க வேண்டியிருக்கு. மருமவன் இவ வீட்டுக்கு வந்த பிறகுதான் எனக்கு வேலைலாம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இவளால ஒத்த பிரோஜனம் இல்லை. கரெக்டா டைம் ஆன உடனே பசிக்குது சோறு தாங்கன்னு கேப்பா. வேலையை செஞ்சுட்டு சோத்தை தின்னு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இன்னும் இப்படியே இருந்தா என்னத்த செய்ய? இப்போ உடம்புக்கும் சரியில்லையா? வேலை செய்ய சொன்னா உடம்பு சரியில்லாத மருமவள வேலை வாங்கிட்டான் பாவ. தேவையா நம்மளுக்கு இதெல்லாம்? அந்த வீட்டுல போய் பொண்ணு எடுத்ததுக்கு வேற எங்கேயாவது போய் பொண்ணு பார்த்துருக்கலாம் என் மகனுக்கு. ஒத்த பிரோஜனம் இல்லையே. ரூபாயில தான் பிரோஜனம் இல்லைன்னு பார்த்தேன், வேலையிலயும் பிரோஜனம் இல்லை. சரியான சோம்பேறியை கட்டிட்டு வந்திருக்கு. சோறுன்னு கீழே இறங்கி வந்து கேட்கட்டும், அப்புறம் பாத்துக்கிட்டே அவளை. சந்திரு, இந்த ரெஸ்டாரண்ட்ல நான்வெஜ் ஐட்டம்லாம் சூப்பரா இருக்கும்ல. 2-3 டிஷ் ஆர்டர் பண்ணிடட்டுமா? இங்க பாரு அஸ்வின், கையில சுத்தமா காசு இல்ல. கையில இல்லனா என்ன? அத அக்கவுண்ட்ல வச்சிருக்கல. இல்லடா. போய் சொல்லாதல. நிஜமா இல்ல அஸ்வின். அண்ணனுங்க பெட்ரோல் போடவே ஒரு 100 ரூபாய் தர மாட்டாங்க. நானே கடுப்புல இருக்கேன்டா. அவர் தாரேன்னு சொன்னா நீ தானே வேண்டாம்னு சொன்ன. எல்லாருக்கும் நல்லவனா தெரியணும், நீ நல்ல ரூபாய் வாங்குறது இல்லப்பலா. வேற என்ன செய்யறது? அந்த வீட்டுல அப்படிதான் நடிச்சு ஆக வேண்டியதா இருக்கு. நிறைய காசு வாங்கி செலவு பண்ணா ஊதாரித்தனமா செலவு பண்றான்னு சொல்லுவாங்க. அதான் கேட்கவும் பயமா இருக்கு, எடுக்கவும் பயமா இருக்கு. ஒரே ஒரு பிரியாணியாவது வாங்கி சாப்பிட்டுறீங்களா? இங்க பாரு அஸ்வின், ஜூஸ் சொல்லியிருக்கேன், எடுத்துட்டு வருவாங்க. அதை மட்டும் குடி. ஏன் ஜூஸையும் வேணாலும் சேர்த்து குடி, போதுமா? ஸ்ரீனிவாசனை பாக்குறதுக்கு. ஸ்ரீனிவாசனை பாக்குறதுக்குடா. ஆமா. வேண்டாம், இவன் தான் கரெக்டா இருப்பான். வேற பையன் பார்த்து அவங்களுக்கு பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். இவன் தான் மாப்பிள்ளன்னு கூட்டிட்டு போய் நிறுத்துவோம். அஸ்வின், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எனக்கு எதை எப்படி பண்ணோன்னு தெரியும். என் பிளான் படி போனாதான் சொத்து சீக்கிரமா நம்மளுக்கு கிடைக்கும். நீ சொல்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடணும்னு வச்சுக்கியேன், மாப்பிள்ளை தேடுறதுக்கே பல வருஷம் போயிடும். அது மட்டும் இல்ல, அஞ்சலி அக்கா ஹீரோயின் ஆகணும்னு சுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பேசுற பொண்ணுங்களா நிறைய பேருக்கு பிடிக்காதுடா. ஸ்ரீனிவாசன் மட்டும்தான் எந்த பொண்ணா இருந்தாலும் பிடிக்கும். அதனால பிரச்சனையே இல்லை, யாரு கட்டிக்கன்னு சொன்னாலும் கட்டிப்பான். அது மட்டும் இல்லடா, ஸ்ரீனிவாசன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்காவை நல்லா பாத்துப்பான். நீ சும்மா இரு அஸ்வின், எனக்கு தெரியும் சொல்லிட்டேல, நீ தேவையில்லாம அவன்கிட்ட எதுவும் பேசாத. அவன்கிட்ட நான் அந்த வீட்டு பையன் தான் அப்படின்னு சொல்ல போறேன். நம்புவான்டா, நம்புற மாதிரி சொன்னா எல்லாத்தையும் நம்புவான். ஸ்ரீனிவாசனா? ஹாய் சந்துரு. ஹாய்டா ஸ்ரீனி, உட்காருடா. ஹாய் அஸ்வின். என்னடா அஸ்வின் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஜுரம், அதான் அப்படி இருக்கான். ஆமா, 2 பேரும் எங்க போனீங்க? இத்தனை மாசமா ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை, கால் பண்ணாலும் எடுக்கல. என்னடா ஆச்சு உங்க 2 பேருக்கும்? எங்கடா போனீங்க? ஃபாரின்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூட, நானும் வந்திருப்பேன்ல. சீச்சி, அதெல்லாம் இல்லை ஸ்ரீனி, நாங்க இங்கதான் கொஞ்சம் பக்கத்துல தான் இருந்தோம். அப்படியா? அப்ப ஏன்டா வந்து என்னைய பார்க்கல? அது வந்து ரொம்ப பிஸியா இருந்தோம், அதனால தான் பார்க்கல. ஓ அப்படியா? ஆமா, இன்னைக்குதான் என் ஞாபகம் வந்துச்சா? திடீர்னு போன் போட்டு வர சொல்லியிருக்கிய. ஸ்ரீனி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னதுடா?
அது வந்து எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாதுல்ல. ஆமால, உனக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது. இது தெரிஞ்ச விஷயம் தானே, இப்ப அதுக்கு என்ன? இல்லடா, இப்ப எனக்கு அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க. என்னது, அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்களா? என்னடா சொல்ற? ஆமாடா, எனக்கு அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க. நம்பவே முடியலையே.